So good morning students. Today we will see the current affairs analysis dated 10th and 11th May 2021. First news, Nidhi Aayog's recent proposals. So அதில் environmental impact. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கிரேட் நிக்கோபார் ஐலண்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஆயோகோட ரெக்கமெண்டேஷன்ஸ் டு கிரியேட் அ greenfield port ப்ளஸ் இட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட் மேரிடைம் ஹப்பாக மாற்றணும் அப்படின்ற பிரைம் மினிஸ்டரோட விஷனை வந்து நிதி ஆயோக் ரீசனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷனை ஸோ ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாங்க. ஸோ அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கான லைக் அப்ரூவல் கிடைக்கிறது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தட் இஸ் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸோ ஸ்டடீஸ் வந்து ப்ராப்பராக பண்ணப்படலை அப்படின்றது. ஸோ அதில் சில கன்சர்ன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிகாஸ் கலத்தியா பே அதில் வரும். ஸோ இட் வில் அஃபெக்ட் தி லைக் ஜெயின் லெதர் பேக் டர்டைல்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது மெயின் இது. அப்புறம் நிறைய எண்டமிக் ஸ்பீஷீஸ் ஆர் தேர். ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ இந்த ப்ரொப்போசலை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோகோட ப்ரொப்போசல் 75,000 crore வந்து லைக் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட மெயின் இது வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் பண்ணுறாங்க. அப்புறம் க்ரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அப்புறம் பவர் பிளான்ட்ஸ், டவுன்ஷிப்ஸ் எக்ஸெட்ரா. கிட்டத்தட்ட லைக் 75,000 crore. அதில் பிரிஸ்டைன் கோஸ்டல் ஏரியா ப்ளஸ் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ப்ளஸ் இந்த கலத்தியா பே வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த பே யூ கேன் சி இன் திஸ் மேப். இதான் அந்த பே சதர்ன் சைடில் வரும் கிரேட் நிக்கோபார் தீவில். சரியா? ஸோ இந்த பே வந்து இட் வில் கெட் அஃபெக்டட். இது அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய endangered species will get affected. Mainly ரொம்ப லைக் எனிஜ்மெட்டிக் லைக் ஜெயின் லெதர் பேக் டர்டைல்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது சொல்லப்படுது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதர் ஸ்பீஷீஸ் லைக் நிக்கோபார் ஸ்க்ரூ, தென் நிக்கோபார் கிராக், தென் நிக்கோபார் ஃப்ராக் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணலை, ஸோ கன்சர்ன் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் செஸ்மிக் சோனாக இருக்குது, சுனாமி ஹசார்ட் ஏரியாவாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ இந்தியன் ஓஷியானிக் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ எர்த்குவேக் ஹசார்ட் ஏரியா ப்ளஸ் சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சீஸ்மிக் சோனாக இருக்குது. அந்தமான் நிக்கோபார் உருவாயிருக்குது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் அண்ட் தென் யூரேஷியன் பிளேட்டோட கன்வர்ஜன்ஸ்னால உருவானது தான். ஸோ அதனால் கன்சர்ன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. தென் கிரேட் நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஹேவ் டு நோ சதர்ன் மோஸ்ட் ஐலண்ட். ஸோ அந்தமான் நிக்கோபார், இந்த கிரேட் நிக்கோபார் வந்து இந்த லாஸ்ட்டில் வரும் நிக்கோபார் தீவுகளில். லைக் 103,870 hectares வருது லேண்டு. ஸோ நிறைய ஃபாரஸ்ட் கவர்ட் ஏரியா அண்ட் தென் எண்டமிக் ஸ்பீஷீஸ் ஆல் தேர். ப்ளஸ் ட்ரைபல் பீப்புளில் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஷொம்பைன் ட்ரைபல் பீப்புள் அங்கே இருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ தேட்ஸ் ஆல். தென் காசிரங்கா அனிமல் காரிடார். ஸோ காரிடார்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அனிமல்ஸோட பாசேஜ். இப்போது அனிமல்ஸோட பாசேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ரெஸ்டாரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணதுனால ஸோ ஈவன் வி ஹேவிங் ஆனமலை டைகர் ரிசர்வ் ஏரியாவில் நீல்கிரி காரிடார் ஏரியா. ஸோ அது வந்து அஃபெக்டடாக இருக்குன்றதுனால கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நம்ம ரீசெண்டாக படிச்சிருந்தோம். ஸோ கோர்ட் வந்து இந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் வந்து உடனே அப்புறப்படுத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ டெமாலிஷ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. பிகாஸ் இட் வில் டைவர்ட் தி எலிஃபென்ட் இன்டு தி லைக் பீப்புளோட வில்லேஜஸ் இல்லைன்னா பீப்புளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு வந்து டைவர்ட் பண்ணிவிடும். ஸோ இட் வில் அஃபெக்ட் பீஸ்ஃபுல் மூமெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அலோவ் பண்ணாத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நேச்சுரல் ஹேபிட்டேட்டை தடுக்குது அப்படின்றது தான். காரிடார்னாலே என்ன அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய பாத்வே. அனிமல்ஸ் வந்து யூஸ்வலாக கோர் ஏரியாவிலேருந்து பஃபர் ஏரியா, தென் இட் வில் மூவ் டு தி அதர் பார்க்கு, நேஷ்னல் பார்க்கு போகலாம், இல்லைன்னா ஃபாரஸ்டட் பயோ ரிசர்வ் ஏரியாவுக்கு போகலாம். ஸோ இதுக்கு வந்து லைக் எலிஃபெண்ட் அப்புறம் ரைனோவை எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் மூமெண்ட் லைக் அப்படியே மூமெண்ட்லேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இதெல்லாமே. ஸோ அது வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக ஸோ அனிமல் காரிடார்ஸ் ஆர் தேர். காசிரங்காலையும் வி ஹேவிங் 9 காரிடார்ஸ். ஸோ இந்த காரிடார்ஸை பொறுத்த வரைக்கும் ரைனோவுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, 1 ஹார்ன் ரைனோசரஸ் தான் அங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லித்தர தேவையில்லை. ஸோ பீப்புள் ஆர் வெல் அவேர் அபவுட் இட்.
இந்த ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் வந்து சம்மர் சீசன் டைம் பீரியடில், சம்மர் முடிஞ்சு மான்சூன் சீசன் ஆரம்பிக்கும் போது அசாம் பிரம்மபுத்திராவோட பேங்க்ஸில் தான் இது வரும். காசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து பிரம்மபுத்திரா ரிவர் டச் பண்ணி தான் போகும். ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகும் எப்போன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் அண்ட் த நார்த் ஈஸ்ட் மான்சூன் டூ. ஸோ அதிகமாக மழை பெய்யக்கூடியது சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த டைம் பீரியடில் ஃப்ளட் அதிகமாக இருக்கும். பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஓவர்ஃப்ளோயிங் இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைக் அனிமல்ஸ் வில் கெட் அஃபெக்டட், ஹேபிடேட் லாஸ் ஆகும். அதனால் ஊர்களுக்கு வர நேரிடும். அப்போது இந்த டைம் பீரியடில் இந்த அனிமல் காரிடார்ஸ் வந்து காசிரங்கா லைக் ரைனோவோட காரிடார் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா வில்லேஜஸ் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்குள்ளே தவிர்த்து அது இன்னொரு லைக் காசிரங்காவிலேருந்து பொபித்தோரா நேஷ்னல் பார்க்கு போய் அது வந்து ரெஸ்டிங் பண்ணிக்கும், இல்லைனா அது வந்து ஈஸி பேசேஜ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால தான் இஷ்யூஸ் வந்துருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். காரிடார்ஸ் எடுத்துக்கிட்டால் ஃபங்க்ஷனல் காரிடார்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் காரிடார்ஸ்னால் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸ்ட்ரக்சரல் காரிடார்ஸ் அப்படின்னா லைக் ஒரு ஃபாரஸ்ட்டை சுற்றி வரக்கூடிய பெரிய நம்ம ஈகோ சென்சிட்டிவ் ஸோனாக படிச்சிருந்தோம். சரியா? ஈகோ சென்சிட்டிவ் ஸோனாக படிச்சிருந்தோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க்கை சுற்றி வி ஹேவிங் ஈகோ சென்சிட்டிவ் ஸோன். எல்லா நேஷ்னல் பார்க்கும் ஈகோ சென்சிட்டிவ் ஸோன் வராது. பட் அண்டர் த ரெக்கமெண்டேஷன் லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கூட சொல்லியிருந்தேன். அண்டர் த ரெக்கமெண்டேஷனாக கஸ்தூரி ரங்கராஜன் கமிட்டி நிறைய நேஷ்னல் பார்க்ஸுக்கு வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஸோன் வந்து ஸ்டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். ஸோ காசிரங்கா நேஷ்னல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். அப்புறம் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா. ஒன் ரைனோசரஸ் இங்கே இருக்குது, அதுவும் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. நேஷ்னல் ஹைவே 37 வந்து இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் தான் கிராஸ் ஆகுது. பிரம்மபுத்திரா பிளைனும் பிரம்மபுத்திரா ரிவரும் காசிரங்கா நேஷ்னல் பார்க்கை தொட்டு தான் போகும். ஸோ யூ கேன் சி இன் திஸ் மேப் டூ. ஸோ மேப் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, ஸோ உங்களுக்கு மறக்காது. தென் அது முக்கியமாக அசாமில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். திப்ரு, சைக்கோவா நேஷ்னல் பார்க், தென் மனாஸ், நம்மேரி நேஷ்னல் பார்க், ஒராங் நேஷ்னல் பார்க், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க்ஸ். பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. தென் தேர்ட் நியூஸ் வந்து ஆர்டிக் சயின்ஸ் மினிஸ்டீரியல். ஸோ ஆர்டிக் கவுன்சிலை பற்றி நமக்கு தெரியும். ஆர்டிக் கண்ட்ரீஸ், ஸோ கனடா, டென்மார்க், தட் இஸ் கிரீன்லாண்ட் வந்து டென்மார்க்கோட பார்ட். தென் நார்வே, ரஷ்யா, யூஎஸ்ஏவோட அலாஸ்கா இருக்குது. ஸோ யூஎஸ்ஏ அதில் வரும். ஃபின்லாண்ட், ஸ்வீடன், அயர்லாண்ட் போன்ற 8 கண்ட்ரீஸோடு சேர்ந்து தான் ஆர்டிக் கவுன்சில்ன்றது. ஸோ இந்த ஆர்டிக் கவுன்சில்ஸில் இந்தியா இஸ் அன் அப்சர்வர் ஸ்டேட்டஸ். ஸோ இந்தியா 1985 ஜாயின் பண்ணோம். பை ட்ரீட்டி ஆஃப் செவல்பர்ட் ட்ரீட்டி அப்படின்ற ட்ரீட்டி மூலமாக ஜாயின் பண்ணோம். இந்தியா இதில் ஏன் ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபார் ரிசர்ச்சிங் தி ஐஸ். நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸில் செகண்ட் லார்ஜஸ்ட், அப்போது ஆர்டிக் அண்டார்டிக்கு பிறகு ரொம்ப அதிகமாக ஐஸ் இருக்கக்கூடியது ஹிமாலயன். ஸோ போலார் ஏரியாவை ஸ்டடி பண்ணுற மூலமாக ஹிமாலயன் கிளேஷியர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் என்ன பர்பஸ் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் மூலமாக ஆர்டிக் அண்டார்டிக் உருகிறதுனால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரிஸில் நம்மவும் இருக்கும். ப்ளஸ் இந்தியன் மான்சூன்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப ஓஷானிக் வாட்டர் ரொம்ப அதிகமாகும்போது ஸோ இட் வில் அஃபெக்ட் தி இந்தியா. அதனால் இது ரிசர்ச் பண்ணுறது வி ஹேவிங் ரிசர்ச் சென்டர்ஸ். அப்புறம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் நேஷ்னல் போலார் ரிசர்ச் சென்டர் இன் கோவாவில் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹிமாதாரி அப்படின்றது அங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஆர்டிக்கில் இந்தியன் ஆர்க் அப்படின்றது பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே அப்சர்வேட்ரி ப்ளஸ் ரிசர்ச் சென்டர் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னா இதை சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறது எப்படி ஆர்டிக் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்தியா இதில் கலந்துக்கிட்டோம். இந்தியா கலந்துக்கிட்டுச்சு அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஆர்டிக் கவுன்சிலில் வி ஹேவிங் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் நவுட். ஆனால் 1985 நம்ம ஜாயின் பண்ணோம். 2013 தான் வி காட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ். சரியா? இது எல்லாமே நான் இங்கே நோட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ யூ ஹேவ் டு ஸ்டடி. தென் இந்தியாவோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா எப்படி இந்த ஆர்டிக்கில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆர்டிக் அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஹெல்ப் வி ஆர் டூயிங், தட் இஸ் நிசார் அப்படின்றது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஸோ இது இந்தியாவும் நாசாவும் சேர்ந்து பண்ணுறோம், அமெரிக்காவும் சேர்ந்து. ஸோ இது ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா குளோபை வந்து ஸ்கேன் பண்ணுற 12 days கேப். ஸோ லைக்
எவ்ரி 12 டேஸுக்கு வந்து குளோபே ஸ்கேன் பண்ணும். 3 இயர்ஸ் அப்சர்வேஷன் பண்ண போகிறாங்க. இது சாயிலோட தன்மை, லேண்டோட ஸ்ட்ரக்சரை படிக்க முடியும். ப்ளஸ் அந்த ஐஸ் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட திக்னஸ், அது எந்த அளவுக்கு மெல்ட் ஆகுது அப்படின்றதையும் படிக்க முடியும். அப்புறம் சஸ்டெயின்ட் ஆர்க்டிக் அப்சர்வேஷனல் நெட்வொர்க், ஸோ அதுலேயும் நம்ம பார்ட்டாக இருக்குது, நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்தியாவோட என்கேஜ்மெண்ட் இந்த ஆர்டிக் 1985ன்னு சொன்னேன் இல்லையா, 1920 வி சைன்ட் ட்ரீட்டி, செவல்பர்ட் ட்ரீட்டி இன் பாரிஸ். ஸோ அதன் மூலமாக நம்மளோட ரிசர்ச் சென்டர்ஸ் அங்கே அமைச்சிட்ருக்கோம். 2008 வி ஹேவ் பர்மனன்ட் ரிசர்ச் ஸ்டேஷன், தட் இஸ் ஹிமாதிரி, செவல்பர்ட் ஏரியாவில். இதில் தான் நம்மளோட வேர்ல்டோட சீட் வால்ட்டும் அங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தென் இந்தியா ரிசீவ்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இன் 2013. நவ் வி ஆர் அன் அப்சர்வர். இந்தியன் ஆர்க் அப்படின்ற அப்சர்வேட்டரி நம்ம அமைச்சிருக்கோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் ஓஷனிக் ரிசர்ச் வந்து கோவாவில் இருக்குது அப்படின்ற நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எதுக்கு இந்தியா ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற நான் சொல்லிட்டேன். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து போஸ்ட் டெவல்யூஷன் ரெவென்யூ டெஃபிசிட். ஸோ ரெவென்யூ டெஃபிசிட்னாலே ரெவென்யூ மிஸ்மேட்ச், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரெவென்யூ ரெசிப்ட்டுக்கு இருக்கக்கூடிய மிஸ்மேட்ச். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறாங்க, டேக்ஸஸ். தென் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றப்போ அதுலேருந்து சேலரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட் கேட்டகரியில் வரும். அதெல்லாமே உங்களுக்கு கிளாஸஸில் நான் சொல்லித்தரேன். கேபிட்டல் ரெசிப்ட் இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் கிரியேட்டிங் கேபிட்டல், லோன் கொடுக்குறது, எல்லாமே கேபிட்டல் ரெவென்யூ ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரியில் வரும். சரியா? இப்போது ரெவென்யூ டெஃபிசிட் வந்து இப்போ ஸ்டேட்ஸ் மெயின் டேக்ஸ் கலெக்டர் யார் அப்படின்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஸ்டேட் கேன் கலெக்ட் த டேக்ஸ், லெஜிஸ்லேச்சர். அப்புறம் சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் மேக் டேக்ஸஸ். அது மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் போத் கேன் மேக் டேக்ஸஸ். அண்ட் தென் ரெசிடரி பவர்ஸ், தட் இஸ் நாட் மென்ஷன்ட் இந்த 3 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் டேக்ஸ் கலெக்டிங் யாருக்கு வரும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் ஹேஸ் த அத்தாரிட்டி டு கலெக்ட் த டேக்ஸ். இப்போது இந்த கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் யார் அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. பை பீப்புள் நோ ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ். அப்போ இதில் வரக்கூடிய ஒழுங்காக பே பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு வந்து தெர் இஸ் அ ரெக்கமெண்டேஷன் டு கிவ் காம்பன்சேட் இன் த சென்ஸ் டெஃபிசிட்டை வந்து போஸ்ட் டெவல்யூஷன் டெஃபிசிட் கிராண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மெயின்லி ஃபினான்ஸ் கமிஷன்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக தான், 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக அந்த கிராண்ட்ஸை தான் இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் அண்டர் ஆர்டிகிள் 275 வி ஹேவிங் கிராண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான, அதில் தமிழ்நாடும் ஒரு பார்ட்டில். இப்போது போஸ்ட் டெவல்யூஷன் ரெவென்யூ டெஃபிசிட் கிராண்ட்ஸ், ஏன்னா இப்போ நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸில் 1/3 தேர்டில் ஒரு பங்கு வந்து நமக்கு இந்தியா லைக் தமிழ்நாட்டுக்கு பே பண்ணணும், இந்த இதில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்றது தான் ரெக்கமெண்டேஷன். ஸோ தேட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 275 எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன கிராண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. இந்த கிராண்டு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, paid out of the consolidated fund of India. So bills have to be passed under the recommendation of Finance Commission. So revenue accountனா capital accountனா தெரியும் உங்களுக்கு, நான் சொல்ல தேவையில்லை. ஸோ டேக்ஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் ஆர்டிகிள் 268 to 293 சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், டேக்ஸ் ரிலேட்டட், சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள். 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸிங் பவர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யார் யார் எங்கெங்கே கலெக்ட் பண்ண முடியுன்ற நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஸ்டாம்ப்ஸ் டியூட்டிஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்ஸ், இதெல்லாம் யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா யூனியன் வந்து கலெக்ட் பண்ணோம். ஆனால் அப்ரோப்ரியேட்டட் பை தி ஸ்டேட்ஸ். சரியா? ஸோ இந்த எப்படி இந்த டேக்ஸஸ் போடுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்டாம்ப்ஸ் டியூட்டி பே பண்ணுறீங்க, யார் பேரில் பே பண்ணுறீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதை கலெக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படின்னா ஸ்டேட் தான் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது ஸ்டேட்ஸ் வந்து பயன்படுத்திப்பாங்க. அது மாதிரி டேக்ஸ் லெவிட் அஸ் வாஸ் கலெக்டட் பை தி யூனியன், அது உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரியும். அதே மாதிரி சேல்ஸ் கூட்ஸ் தட் இஸ் அதர் தேன் நியூஸ் பேப்பர், தட் இஸ் ஜிஎஸ்டி வரும். அண்ட் தென் யூனியன் collected by the union, distributed between the states and union. அது வந்து duties and taxes referred 268ல 269ல 269Aல. அதே மாதிரி சர்சார்ஜ்,
செஸ் லெவி பண்ணுறது பர்பஸ். ஸோ இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் போத். எக்ஸாம்பிள் செஸ்ஸும் நீங்கள் சர்சார்ஜும் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. ஆனால் யார் வந்து யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா 2 பேருக்குமே வரும் அதில் பாதி பாதி. தென் கிராண்ட் இன் எய்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் நான் இப்போ சொன்னது. இப்போ போஸ்ட் டெவல்யூஷன் ரெவன்யூ டெஃபிசிட் வந்து இஸ் அ ஸ்டாட்யூட்டரி கிராண்ட். ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். டிஸ்கிரிஷனரின்றது மேண்டேட்ரி கிடையாது. அண்ட் ஆர்டிகிள் 288, 82 ஸோ தேவைப்படும் போது கொடுப்பாங்க. ஸோ அது லைக் ரூலிங் பார்ட்டி ஸ்டேட்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தென் 5th நியூஸ் வந்து இந்தியா யூரோப்பியன் லீடர்ஸோட மீட்டிங். ஸோ யூரோப்பியன் யூனியனில் கிட்டத்தட்ட 27 மெம்பர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் நம்மவும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துகிற. இது எதுக்கு அப்படின்னா ட்ரேட் ரிலேட்டட் நெகோசியேஷன். ஸோ லைக் எவ்ரி இயர் இட் வில் ஹேப்பன். இந்த வாட்டி போர்ச்சுகீஸ் வந்து யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்சியாக இருக்கனால அவங்க தான் அதை கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவலாக நடந்திருக்கு, ஹைப்ரிட் மீட்டிங்னு சொல்லப்படுது. BITM தட் இஸ் பயலேட்ரல் ட்ரேட் BTIA பயலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை திருப்பியும் நெகோசியேட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் அலோவ் பண்ணணும், ஃப்ரீ விசாஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்ற கேட்டிருந்தோம். அவங்களுக்கு நிறைய ஜாப் கிடைக்கிறதுக்கு அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு, சர்வீசஸ் அங்கே அலோவ் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு, அதே மாதிரி அவங்களோட வெஹிக்கிள்ஸ் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் இங்கே அலோவ் பண்ணுறல ஹேவிங் ஹியூஜ் டேரிஃப் இருக்குது. பிகாஸ் BMW ஆடி கார்ஸ் எல்லாமே ஜெர்மனி பேஸ்ட். ஸோ அது இந்தியாவில் சேல் பண்ணுறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மாருதி போன்ற டாட்டா கம்பெனிஸ் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அது மாதிரி வேறு நிறைய இஷ்யூஸ் லைக் சர்வீஸ் அண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே திருப்பி ரீநெகோஷியேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் கனெக்டிவிட்டி பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க இந்த மீட்டிங்கில். தென் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை வந்து எல்லா கண்ட்ரிஸும் ஏற்றுக்கிட்டு அதை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்றது. கோயலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இந்தியா தான் அதை ப்ரப்போஸ் பண்ணி இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் சேராங்க. யூரோப்பியன் யூனியனும் அதில் சேர்றாங்க. தென் டெக்னாலஜி ரிலேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 5G எக்ஸட்ரா எவ்ரிதிங் வாஸ் டிஸ்கஸ்ட். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த COVID-19 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட் டு வேக்சினேஷன். தென் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இப்போது ஃபைசர் அப்படின்ற நிறுவனம், நிறைய நிறுவனங்கள் இப்போது வேக்சினேஷன் பண்ணுறாங்க, வேக்சின் தயாரிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாமே புவர் கண்ட்ரிஸ் ஜெனரிக் மெடிசன் தயாரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்றது லைக் சவுத் ஆஃப்ரிக்காவோட ரெக்கமெண்டேஷன்ஸ் சப்போர்ட்டட் பை அஸ் ப்ளஸ் USA சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது கேட்டிருக்கோம். தட்ஸ் ஆல். தென் 6th நியூஸ் வந்து மியூகோர்மைகோசிஸ் அப்படின்றது இட்ஸ் பிளாக் ஃபங்கஸ். இட்ஸ் அ ஃபங்கஸ் சாயிலில், ப்ரெட்டில். ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் ப்ரெட்டை வச்சிங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஃபங்கஸ் வந்து பிடிக்கும். இது மியூகோர்மைகோசிஸ். இது வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து அதிகமாக பாதிக்கும். ஹியூமன்ஸ் வந்து டஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இருந்தாங்க அப்படின்னா, சாயில்ஸ் டஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அதிகமாக இன்ஹலேஷன் மூலமாக உள்ளே போகும். ஸோ அப்படி உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்புல அப்படியே இருக்கும். உங்கள் இம்யூனிட்டி ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இட் ஓன்ட் அஃபெக்ட். இப்போ COVID-19 அஃபெக்ட் ஆகக்கூடிய பர்சன்ஸ் வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கண்ணில் ப்ராப்ளம் வரும், பிளாக் ஃபங்கஸ். ஸோ அது மாதிரி நோஸில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். லைக் மியூகோர்மைகோசிஸ் அப்படின்றதுல நிறைய கேட்டகரி இருக்குது, சப் கேட்டகரிஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து மெயினாக பீப்புள் வந்து லோ எபிலிட்டி, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய டைம் பீரியடில் இது வந்து லைக் என்ன சொல்கிறது, இட் வில் வெயிட் ஃபார் த டைம் டு அஃபெக்ட். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும், அது எப்போது நம்ம உடம்பு வீக் ஆகுதோ அப்போ அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ COVID-19 டைம் பீரியடில் people are getting affected because of this post COVID-19 அஃபெக்ட் ஆனவங்க ஃப்யூச்சரில் இது அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றது இப்போ ஸ்டடியில் தெரிய வந்துருக்கு. லாட் ஆஃப் கேசஸ் டெய்லி அப்பியர் ஆகுது அப்படின்னு. ரைனோசெரிபல் அப்படின்றது சைனஸ், பிரெயின், அதான் நோஸுக்கு மேலே கரெக்டாக வரும். லங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே வந்து இதோட கேட்டகரியில். சரியா? ப்ரிவென்ஷன்ஸ், ஸோ டஸ்ட் ஏரியாவுக்கு போகாமல் இருக்கிறது, கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தென் 7th நியூஸ் வந்து கோவிட்-19 அண்ட் பிஹேவியரல் சயின்ஸ். இப்போது கோவிட்-19 வந்து பீப்புள் வந்து சூப்பர் ஸ்ப்ரெட்டர்ஸாக இருக்காங்க. இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணம் நம்மளோட லைக் பிஹேவியரல் அப்படின்னு சொல்லுவோம். மெயின்லி உமன் வந்து கைலாஷ் யாத்திரைக்கு போனது, அப்புறம் கும்பமேளா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பீப்புள் கேதரிங்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில், அதே மாதிரி தீபாவளி டைம் பீரியடில் ஸோ மார்க்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப ரஷ் ஆனது. ஸோ இதெல்லாமே அப்புறம் எலெக்ஷன்ஸ், ரேலிஸ், இதெல்லாமே பீப்புள் வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ பீப்புளோட அவேர்னஸ் பிஹேவியரில் வந்து சேஞ்ச் ஆகணும். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த்ரெட்னால் பயப்படுறாங்க. பயந்தாலுமே வந்து இது பயங்கரமான எஃபெக்டை உருவாக்கும். உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து அதிகப்படுத்தும். அதன் மூலமாகவே உங்களுக்கு உடம்பு கண்டிஷன்ஸ் வந்து டெரோகேட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் ஆப்டிமிசம் பயாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிர்விசாரம். ஸோ அது என்ன சொல்கிறது, லைக் வராது அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறது. எங்கேயும் மாஸ்க் இல்லாமல் போகிறது, சானிடைசிங் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே. அப்புறம் ப்ரீஜுடிஷ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் எடுத்திங்கன்னா அஃபெக்ட் ஆன பீப்புளை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது நம்ம நிறைய இடங்களில் பார்த்தோம். ஈவன் அப்பார்ட்மெண்ட்ஸில் கூட ஒரு ஹவுஸில் அஃபெக்ட் பண்ண பர்சன்ஸை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட், டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அப்புறம் டிசாஸ்டர் அண்ட் பேனிக். ஸோ இது பீப்புளுக்குள்ளாடி ஒரு லைக் சர்வைவலுக்கான ஒரு போட்டி. இப்போது லாக்டவுன் ரிலீஸ் பண்ணும்போது போய் அவங்களுக்கு தேவையானவர்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வீடுகளில் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேனிக்கை உருவாக்கும். இதன் மூலமாக ரிசர்ச் க்ரன்ச் உருவாகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட பீப்புள் இருக்கிறவங்க மட்டும் அதிகமாக சேர்த்துப்பாங்க, மற்றவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாமே சேஞ்ச் பண்ண சோஷியல் நார்ம்ஸில் சேஞ்ச் வரும். இன்இக்வாலிட்டி அதிகமாகும். ஃபேக் நியூஸஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மெடிசன் எடுத்தால் க்யூர் ஆகும் அப்படின்ற இதெல்லாமே வந்து பிஹேவியரலாக பீப்புள் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். நட்ஜ் தியரி எஃபெக்ட் சொல்கிறாங்க. இப்போது எதுக்கு இந்த முதல்ல லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடி நைட் லாக்டவுன் எது கொண்டு வந்தாங்க. ஸோ அது பெரிய அளவு ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் பண்ணாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அது எதுக்கு பண்ணாங்கன்னா நட்ஜ் தியரி, விச் மீன்ஸ் ஒரு லாக்டவுன் வச்சா பீப்புளோட பிஹேவியர் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் உண்மை, நட்ஜ் தியரி எஃபெக்ட்னு சொல்கிறது. ஸோ பீப்புளை வந்து சும்மா விடுறது, சும்மா அப்படியே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா தே ஓன்ட் டேக் எனி ஆக்ஷன்ஸ், இல்லைனா அவேர்னஸ் இருக்காது. அப்போது நைட் லாக்டவுன்ஸை கொண்டு வந்தாங்க. நைட் லாக்டவுன்ஸ் கொண்டு வர்றதுனால பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நைட் மட்டும் கோவிட்-19 வைரஸ் வந்து தூங்க போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையிலலாம் தூங்க போயிடும் அப்படின்றதெல்லாம். ஸோ அது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா லைக் பீப்புளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ லாக்டவுன் போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ பீப்புள் வந்து இன்னும் மாஸ்க் போடுறது, சானிடைசிங் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட் அதை பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் பப்ளிக் மெசேஜஸ் வந்து பீப்புளுக்கு கரெக்டாக சரிஸ்மெட்டிக் லீடர்ஸாக, இப்போ சிஎம், ஹெல்த் மினிஸ்டர், ஸோ பீப்புளை பேனிக் ஆகாமல் ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டாக்டர்ஸ் வந்து பீப்புள்கிட்ட பேசுகிறது. தென் ஃபேக் நியூஸை வந்து தவிர்க்கிறது. ஸோ ரெம்டெசிவிர் அப்படின்றது இன்றைக்கி அதிகமாக டிமாண்டில் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து இட்ஸ் நாட் அ மெடிசன் ஃபார் கோவிட். ஸோ கோவிட் சிவியர் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. பிகினிங் ஸ்டேஜில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால தான். ஆனால் இன்றைக்கி என்ன ஃபேக் இன்ஃபர்மேஷனால் எல்லா இடத்துலையும், அதனாலே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இவங்க கூட்டமாக சேர்றதுனாலே வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மெடிசனுக்காக. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே யாரை பெனிஃபிட் பண்ணுது அப்படின்னா இல்லீகல் மெடிசின்ஸ் விற்கிறவங்க. ஸோ அவங்கள தான் இது லைக் பெனிஃபிட் பண்ணுது. ஏன்னா நிறைய லைக் பிளாக் மார்க்கெட்டிங் நடக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். தென் 8th நியூஸ் வந்து 100% டேப் வாட்டர் கனெக்ஷன் இன் ரூரல் ஏரியாஸ் புதுச்சேரி. ஸோ புதுச்சேரி மட்டும் இல்லை, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் நம்ம பண்ணியாச்சு, கோவா, தெலுங்கானா. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 100% ஆஃப் பைப் வாட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து வீடுகளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்தராக ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், யூனியன் டெரிட்டரி தாத்ரா நகர் ஹவேலி, தமன் அண்ட் டைவ் 75% வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஜல்ஜீவன் மிஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போது 2021 பட்ஜெட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதோட மெயின் பர்பஸ் வந்து எல்லா வீடுகளுக்குமே பைப்பிங் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் 2024க்குள்ளாடி.
ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன், அதோட FHTC, அது வந்து ISO ஸ்டாண்டர்ட் இருக்குது. ப்ளஸ் 55 லிட்டர்ஸ் per பர்சன் per டே கொடுக்கணும் அப்படின்றது தான். ப்ளஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், வாட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் எக்ஸெட்ரா. ஸோ தேட்ஸ் ஆல். அது மாதிரி மெயினாக ஸ்கூல்ஸ், அங்கன்வாடிஸ், இது எல்லாமே கிராம பஞ்சாயங்கள் எல்லா இடமுமே வந்து பைப்பிங் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இது. 90:10 ஃபார் ஹிமாலயன், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், மற்ற ஸ்டேட்ஸ் 50:50. யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 100% ஃபண்டு. ஸோ அதனால தான் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஜல் ஜீவன் மிஷன். ஸோ தட்ஸ் ஆல். தென் 9th நியூஸ் வந்து நேஷ்னல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஸோ இது உருவாக்கப்பட்டது 2018. இதோட மெயின் உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் போன்ற ஆடிட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணலை. ஸோ ஆடிட்டர்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஆடிட்டர்ஸ் யாரெல்லாம் ப்ராப்பரான ஆடிட்டர்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டை உருவாக்குறதுக்கு இது உருவாக்குனாங்க. இது கன்சிஸ்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் 15 members நாட் எக்ஸீடிங் 15. ஸோ நாமினேட்டட் அண்ட் தென் அப்பாயிண்டட் பர்சன். ஆடிட்டிங் ரிலேட்டடாக ஸோ ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிட்டிங் எப்படி பண்ணணும், என்ன ஸ்டாண்டர்ட்ஸில் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அப்புறம் லைக் இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க 500 crores இந்த கேட்டகரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட் தேட் மச் இம்பார்ட்டன்ட். யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா they can punish. ஸோ 1 lakh rupees ஃபைன்ஸ்லேருந்து அதை விட அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்க பண்ணக்கூடிய ஆடிட்டிங் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுறது கம்ப்ட்ரோலர் ஆடிட். இவங்களோட செலவுகள் எல்லாம் பார்க்குறது கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். தட்ஸ் ஆல். தென் கோபாலகிருஷ்ண கோகலேவோட பர்த்டே 9th லைக் யூ பீப்புள் நோ தட் 1866 மகாராஷ்டிராவில் அவர் பிறக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் அன் எஜுகேஷனிஸ்ட், மாட்ரேட். இஸ் அ மாட்ரேட். சோஷியல் எம்பவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ வச்சுருக்காரு. அப்புறம் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட 1899 1902 பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்து, அப்புறம் 1902 ஹி வாஸ் இன் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வைஸ்ராயோட கவுன்சிலில் ஹி வாஸ் அ மெம்பர். ஸோ இவர் டைம் பீரியடில் தான் மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு. இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லை, ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி மாட்ரேட் 6 ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி பனாரஸ் செஷனில் ஹி வாஸ் த பிரசிடென்ட். அதுவும் நமக்கு தெரியும். அங்கே தான் அவங்க வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான லைக் 1905 லைக் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டைம் பீரியடில் லைக் ப்ராப்ளம் உருவாச்சு. இதெல்லாம் நம்ம லைக் மாடர்ன் இந்தியாவில் படிச்சுட்டோம். தென் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை உருவாக்குனார். சர்வஜனிக் சபா ஜேர்னலில் இஸ் அ பார்ட். அப்புறம் ரானடே இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஹிதாவாடா அப்படின்ற பீப்புள்ஸ் பேப்பர் அப்படின்ற பத்திரிகை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படிச்சுக்கோங்க. தென் மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் 1909. ஸோ வைஸ்ரா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் இந்தியன்ஸுக்கு அதிகாரம் கிடைச்சிச்சு. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வாஸ் அப்பாயிண்டட். அதுவும் இப்போ இந்த டைம் பீரியடில். ப்ளஸ் முஸ்லீம்ஸுக்கு வந்து செப்பரேட் எலெக்ட்ரேட்டுக்கு லைக் அனுமதிக்கப்பட்டது இப்போ டைம் பீரியடில். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணது. ஜஸ்ட் கோ த்ரூ இட். சரியா? இந்த 11th நியூஸ் வந்து மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் அப்படின்னாலே லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், அப்புறம் டப்பர் க்ராப்ஸ், அரோமேட்டிக் இதெல்லாமே வந்துடும். ஸோ இதை இந்தியா ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணுறதுக்காக 2250 crore வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் ஹார்டிகல்ச்சர் அப்படின்றப்போ லைக் சாஃப்ரான் வருது, நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இது கீழே வரும், ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா இது கீழே வரும். அக்ரிகல்ச்சர் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், அரோமேட்டிக் பிளான்ஸ் வருது, ஃப்ளவர்ஸ் வருது, ஸ்பைசஸ் வருது, பேம்பூ, கோகோனட், கேஷ்யூ, கொக்கா. ஸோ இதெல்லாமே வருது. இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். 85% ஃபார் நார்மல் ஸ்டேட்ஸ் அண்ட் தென் 85% ஃபார் த நார்மல் ஸ்டேட்ஸ். நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஹிமாலயன் ஸ்டேட்ஸுக்கு மட்டும் 100% ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ சப்ஸ்கீம்ஸ் எடுத்திங்கன்னா நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் ஃபார் நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் ஸ்டேட், பேம்பூ மிஷன், ஹார்டிகல்ச்சர் போர்டு, கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் ஹார்டிகல்ச்சர். இது எல்லாமே இது கீழே வருது. இன்டகிரேட்டடாக பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் 10th and 11th current affairs. ஸோ டுடே ஆல்சோ யூ வில் கெட் another வீடியோ. 13th 14th உங்களுக்கு கிடச்சிடும். சரியா? ஸோ தேங்க்ஸ் a lot for joining.